தொடர்ச்சியாக காலையில ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாளில 2 பேருடைய ஜெபத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். யார் 2 பேருடைய ஜெபம் அப்படின்னு கேட்டா, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் உள்ளதான மார்த்தாள் மரியாள். இந்த மார்த்தாள் மரியாளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம், நிறைய காரியங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த 2 பேருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இவங்க பாதத்தில் உட்காந்துருந்தாங்க, எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாம் உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மார்த்தாள் இடத்துல ஒரு ஜெபம் இருந்தது, மரியாள் இடத்துல ஒரு ஜெபம் இருந்தது. ஆனா ஜெபம் ஒண்ணுதான், அந்த ஜெப முறைதான் வேறு. அதுதான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு. இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம், மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. லாசரு மரித்து போய்விட்டார், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாகிவிட்டது, 4 நாள் ஆயிடுச்சு. இயேசு அதற்கு பிறகுதான் அந்த கிராமத்துக்கு வராரு. இப்போ இயேசு வந்தார் என்று கேள்விப்பட்டு மார்த்தாள் இயேசு கிட்ட ஓடுறாங்க. ஓடி போய் அவரை பார்த்து பணிஞ்சு கொண்டு அடுத்து அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்போ இவங்க பேசி முடிச்சுட்டாங்க. இயேசுக்கும் இவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய கான்வர்சேஷனே நடக்குது. இயேசு சொல்றாரு, நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்துடுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், அடுத்து உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இப்படி நிறைய பெரிய கான்வர்சேஷனே நடக்குது. மார்த்தாள் இயேசுக்கு ஈக்குவலா நல்ல வசனம் பேசுறாங்க. அந்த இடத்துல இயேசுக்கு அவங்க நேருக்கு நேர் வசனம் பேசிக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. இப்போ இயேசு மரியாளை வர சொல்றாரு. இப்போ மார்த்தாள் பேசி முடிச்சாச்சு, ஆனால் லாசரு உயிர் தழவில்லை இன்னும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, போய் மரியாளை கூட்டிட்டு வர சொல்றாரு. இப்போ மார்த்தாள் ஓடி போய் வீட்டுல மரியாளை கிட்ட என்ன சொல்றாருன்னா, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். 28வது வசனம். அப்ப இயேசு தான் கூப்பிட சொல்லி இருக்கிறார். இயேசு வந்தது லாசருவை உயிர்த்தெழ பண்ணுவதற்கு, அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இங்க என்ன நடக்குது, இயேசுக்கும் மார்த்தாளுக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. மார்த்தாள் ஒரு ஜெப குறிப்பு வைக்கிறாங்க, ஆண்டவரே, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்ப இயேசு பேசுறாரு. பேசி முடிச்ச பிறகு மரியாளை கூட்டு வர சொல்றாரு. இப்ப இந்த அம்மா ஓடி போய் மரியாளை கூட்டிட்டு வராங்க. மரியாள் வந்து என்ன சொல்றாரு, நல்ல கவனிங்க, அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. 32வது வசனம், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். சேம் பிரேயர், ஒரே ஜெபம். ஆனால் இதுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உடனே அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் நடக்குது. லாசர் உயிரோடு எழுப்புறார். ஒரே பிரேயர் தான். மார்த்தாள் செய்ததும் அதே பிரேயர் தான், மரியாள் செய்ததும் அதே பிரேயர் தான். 2 பேரும் வந்து சொல்றாங்க, நீர் இருந்திருப்பீரானால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனா மார்த்தாள் சொன்னபோது அந்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. இன்னும் சொல்ல போனா லாசரு உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை. நோ ரிசல்ட். மரியாள் சொன்னபோது அங்கே இயேசு அவகிட்ட அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசல. மரியாள் கிட்ட நீ கவலைப்படாத, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான், எதுவுமே பேசவே இல்லை. அவர் உடனே ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டு அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ மார்த்தாளுடைய பிரேயருக்கும் மரியாள் பிரேயருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல மரியாள் தான் பாதத்துல உட்கார்ந்து இருந்தவங்க. நியாயமா இயேசு பேசுனது மொத்தத்தையும் கேட்டவங்க யாருன்னா மரியாள் தான். அப்போ மார்த்தாளை விட அதிக வசனம் யார் பேசியிருக்கணும்? மரியாள் தான் பேசியிருக்கணும். ஏன்னா இவங்க தான் நிறைய கேட்டிருக்கிறாங்க, அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. ஆனா இந்த இடத்துல, இந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மரியாளை விட மார்த்தாள் நல்ல வசனம் பேசுறாங்க, நல்ல ஆழமான சத்தியங்களை பேசுறாங்க. கடைசி நாளில் அவன் உயிர்த்தெழுவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளவு பேட்ட வார்த்தை பாருங்க. அப்படி இருக்கும்போது மார்த்தாளுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் மரியாள் ஒன்றும் பேசவில்லை. அதான் ஒரே ஒரு பிரேயர் தான், நீங்க இருந்திருப்பீங்கன்னா ஆண்டவரே அவன் மரிச்சிருக்க மாட்டான். அப்போ ஏன் மரியாளுடைய பிரேயருக்கு பதில் கிடைச்சது? இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, மார்த்தாளுக்கும் அந்த பிரேயர் இருக்கு. ஆனால் மார்த்தாளுடைய பிரேயர் எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். அந்த பிரேயர்ல டெப்த் இல்லை. அவங்க அழல, அவங்க அதை பத்தி கவலைப்படல. ஆனா அவங்க கவலை இருக்கு, நீங்க தப்பா புரிஞ்சிடக்கூடாது. கவலை இருக்கு, ஆனா அவங்க அதுல தேறி வந்துட்டாங்க. ஒரு பிரேயர் ரெக்வஸ்ட் இருந்துச்சு, நீங்க இருந்திருந்தீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான், ஆண்டவரே, இப்ப செத்துட்டான், சரி பரவாயில்ல, இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனால் மரியாளால அடுத்த ஸ்டேஜுக்கு வரவே முடியல. வீட்டுல அவள் அழுது கொண்டிருந்தாள். அந்த 11ஆம் அதிகாரத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா, மரியாள் வீட்டுல என்ன பண்றான்னா, அப்பொழுது வீட்டிலே அவளோட கூட அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ வீட்டுல உட்காந்து அழுதுட்டே இருக்கிறான். லாசருடைய மரணத்துல இருந்து அவ இன்னும் வெளியே வரல. இந்த இடத்துல இருந்து தான் அந்த பிரேயர் வருது. மார்த்தாள் இடத்துல இருந்து அந்த பிரேயர் வந்ததுக்கும், மார்த்தாளுடைய இருதயத்துக்குள்ள இருந்து அந்த பிரேயர் வந்ததுக்கும், மரியாளுடைய இருதயத்துக்குள்ள இருந்து அந்த பிரேயர் வந்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மார்த்தாளுடைய இருதயத்துல இருந்து அந்த பிரேயர் வரல, அது அவ வாயிலிருந்து வந்துச்சு.
நீங்க இருந்திருப்பீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான் ஆண்டவரே, பரவாயில்ல, நவ் ஐ எம் ஓகே, நான் வந்து தேறிட்டேன், நான் உயிர்த்தெழுத நாள்ல இருந்து அதை நான் பெற்றுக்கொள்கிறேன், பரவாயில்லங்கிற இடத்துக்கு அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, ஆறுதல் அடைந்து விட்டார்கள்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் மரியாளால் ஆறுதல் அடைய முடியவில்லை. மரியாள் வந்து பேசுறாங்க, ஒரு வார்த்தை இயேசு பேசல. அடுத்த வார்த்தை கேட்கிறாரு, அவனை எங்கே வைத்தீர்கள்? இதுதான் ஒரு பிரேயருடைய மிக முக்கியமான விஷயம். பல நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது நீங்கள் கேட்கிறீர்கள். நிறைய சாட்சி, நிறைய ஊழியக்காரங்க கூட சொல்றாங்க. ஆனால் நீங்கள் அதே காரியத்துக்கு தான் ஜெபம் பண்றீங்க. அது என்ன வேணாலும் இருக்கட்டுமே, உலக பிரகாரமான ஆசீர்வாதமா கூட இருக்கட்டுமே, என் பிள்ளை பேரா கூட இருக்கட்டுமே, அல்லது ஏதோ ஒரு வழக்குக்காக வாதுக்காக, எதுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்க? உலக பிரகாரமா இல்ல ஆவிக்குரிய விதத்துல கூட வச்சுக்கோங்களேன், கீழானவைகள் எல்லாம் மேலானவைகளுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த ஜெபம் அவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம கிட்ட சாட்சி சொல்லுவாங்க, நாங்க இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எங்களுக்கு பதில் தந்தார். ஆனால் அதே காரியத்துக்கு ஜெபிக்கிற நமக்கு அந்த பதில் வரவில்லை. பல நேரங்களில் நமக்கு இது சந்தேகமா இருக்கு. ஒரு இடத்துல நம்ம ஃபெட்டப் ஆயிடுறோம், நம்ம ஜெபம் பண்ணலாம் ஒன்றும் பதில் கிடைக்காதுங்க, நம்மளும் ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கு மேல பதில் கிடைக்காது. ஆனால் அதே பிரேயரை இன்னொருத்தர் செய்யும் போது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதே. இன்னைக்கும் சாட்சி சொல்றாங்களே, என்ன அப்படின்னா, உங்க பிரேயர் எதிலிருந்து வருகிறது, அதோடு நீங்கள் எந்த அளவுக்கு ஒன்றி போய் இருக்கிறீர்கள். கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சிலர் கேட்கறாங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. நான் இப்போ ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய ஊழியர் இடத்துல நீங்க போய் ஜெபிக்க போறீங்க இல்லையா, நிறைய ஊழியர்கிட்ட போறீங்க. அப்படி ஊழியர்கள்ட்ட நீங்கள் போகும்போது ஒரு சில ஊழியர்களுடைய அதற்கு நீங்க சொல்ற ஜெப குறிப்புக்கு அவங்க ஜெபம் பண்ற விதத்துக்கும் மற்றவர்கள் ஜெபம் பண்ற ஜெபத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். சிலர் நீங்கள் சொல்லுகிறதை அப்படியே எடுத்துக்கொண்டு தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பிரச்சனையை தன் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நான் போன வாரம் கூட ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் என்னை சந்தித்தார்கள். அப்பொழுது அந்த தாயார் சொன்னதான ஒரு சாட்சி, அவர்களுக்கு 2 பிள்ளை இறந்து போய்விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு பிள்ளையே கிடையாது. அடுத்து அவர்கள் ஒரு ஊழியக்காரரை சந்திக்க போகிறார்கள். அந்த ஊழியக்காரர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். அவர்கிட்ட கேட்கறாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. போறாங்க. அவர் இவங்களை பார்த்த உடனே, இந்த அம்மா முகத்தில் இருக்கிற சோகத்தை பார்த்த உடனே அவர் பார்த்த உடனே கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, 2 பிள்ளைகளும் எங்களுக்கு பிறக்கும் போதே இறந்துருச்சு, எங்களுக்கு வந்து இனி பிள்ளைக்கு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க. இப்போ அந்த தேவ மனிதன் அழுகிறார், இருதயத்தின் ஆழத்திலிருந்து அழுகிறார். ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர் ஜெபிக்கிறார். ஜெபத்துல அவரும் அழுகிறார், அந்த தாயாரும் அழுகிறார். இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவரை அழைத்து கொண்டு போன அவர் கணவர் இருக்கிறார், அவர் கணவர் அழவில்லை. இது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு சொல்லப்பட்ட சாட்சி. அந்த கணவர் அழவில்லை. அந்த கணவர் இந்த ஊழியக்காரரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார், இவர் எப்படி நம்ம பிரச்சனைக்கு இவ்வளவு அழுகுறாரு, இவர் பிள்ளை இறந்ததை அடுத்த மார்த்தாளை போல சகஜமா எடுத்துக்கொண்டார். ஆனால் அந்த தாயாரால் எடுக்க முடியவில்லை. அந்த தாயார் அழுகிறாள், எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், இருக்கிற 2 பிள்ளையுமே இறந்துருச்சு, எனக்கு பிள்ளை வேணும் என்று. ஆனால் அந்த தேவ மனிதன் அந்த பிரச்சனையை தன் பிரச்சனையா எடுத்துக்கொண்டு அழத் தொடங்குகிறார். அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர் அழுகிறார், கண்ணீர் விட்டு. அழுது முடிக்கும் போது அவருக்குள்ளிருந்து தேவன் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார், அடுத்த வருஷம் இதே நாள் நீங்கள் என்னை சந்திக்க வரும்போது உங்கள் கையிலே ஒரு குழந்தை இருக்கும், கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் ஜெபத்திற்கு பதில் பெறுகிற முறை. நீங்கள் இருதயத்திலிருந்து உங்கள் இருதயம் உடைந்து கண்ணீரோடு கூட கேட்கப்படுகிற எந்த ஜெபத்திற்கும் தேவன் பதில் தராமல் போகவே முடியாது. அவர் அதை தட்டிவிட்டு போகவே மாட்டார். நான் உங்களுக்கு சொல்லுவேன், தேவனிடத்துல பெருமை உள்ளவனை ஆண்டவர் தூக்கி போட்டிருக்கிறார், எதிர்த்து நிக்கிறவனை தூக்கி போட்டிருக்கிறார். ஆனா தன் காலை பிடிச்சுக்கிட்டு அழுகிறவனை அவரால் தாண்டி போகவே முடியாது. ஏன் இந்த இடத்துல அவரால் தாண்ட முடியல தெரியுமா? மரியாள் பண்ண ஜெபத்துக்கும் மார்த்தாள் பண்ண ஜெபத்துக்கும் என்ன வித்தியாசம்? மார்த்தாள் இடத்துல அவளை தேற்றக்கூடிய வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை நல்லது, நான் வார்த்தையை குறை சொல்லவில்லை. ஆனால் மரியாள் இடத்துல கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய கண்ணீர் இருந்தது. அந்த கண்ணீர் இருதயத்தை, இயேசுவின் இருதயத்தை உடைத்து, வசனம் சொல்லுது, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார்னா யோசித்து பாருங்க. அவருக்கு நல்லாவே தெரியும் லாசரை உயிரோடு கூட எழுப்ப போறேன்னு சொல்லி. அப்படி தெரிஞ்சவரே ஆவியில கலங்குறார், கண்ணீர் விடுறார். அடுத்த வார்த்தை, எங்க வச்சிருக்கிறீங்க அவனை? இவகிட்ட கான்வர்சேஷனே கிடையாதுங்க. இதுதான் தேவனுடைய இருதயம். கர்த்தருடைய இருதயத்திலிருந்து நீங்கள் பதிலை வாங்குவது. உங்கள் ஜெபத்திற்கு நீங்கள் உண்மையான ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான தேவையோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களானால், இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை அதற்கு பதில் வராமல் போகவே போகாது. உன் கண்ணீரை தாண்டி கர்த்தரால் போக முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான், யாக்கோபு ரா முழுவதும் போராடினார். நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், ரா முழுவதும் போராடினார்.
ஆனா ஆதியாகமத்தில் அது போராடுறது போலதான் இருக்கு. அந்த இடத்துல ஆண்டவரே சொல்றாரு, தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஓசியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, வசனம் 4 சொல்லுது, அவன் ரா முழுவதும் அழுது கெஞ்சினான். அப்போ அவன் எப்படி போராடி மேற்கொண்டான்? மனுஷனோடு கூட அவன் போராடினது வீரத்தினால, மனுஷனோடு கூட போராடுவது வார்த்தையினால. மனுஷனோடு கூட நீங்கள் எப்படி வேணாலும் போராடலாம், ஆனால் தேவனோடு கூட போராடுவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது, உங்கள் கண்ணீர். உங்கள் கண்ணீர் அவருடைய போராட்டத்தில் உங்களுக்கு தான் வெற்றியை தரும். எத்தனையோ பேர் தங்களுடைய உண்மையான கண்ணீரை வைத்து கர்த்தரிடத்துல சாதித்திருக்கிறார்கள். நீங்கள் அழுத கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்கிறார். நெடு நாளாய் சில காரியங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல? உன்னுடைய ஜெபம் இன்னும் ஆழமாக்கப்பட வேண்டும். அது உண்மையிலே உன் இருதயத்துக்குள் ஊடுருவ வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரணும். வந்தாலும் சரி, வராவிட்டாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், கர்த்தர் பாப்பார், ஓகே ரைட். இல்லாட்டி இருப்பா இருந்தா, ஆனா இது இல்லாட்டி என்னால இருக்க முடியாதுன்னு சில விஷயம் இருக்கு, சில காரியங்கள். அதுக்கு நீங்க வீடு இல்லாட்டி நான் இருக்கவே மாட்டேன்னு அழுது ஜெபம் பண்ணாதீங்க, வராது. உங்களுக்கு தேவைன்னா அதை கொடுப்பார் ஆண்டவர். இப்ப இவளுக்கு தன் சகோதரன், ஒரே சகோதரன், அவன் இறந்து போகிறான். மார்த்தாளால் எழுப்ப முடியாத சகோதரனை மரியாளால் எழுப்ப முடிகிறது. நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்கன்றதுல ரொம்ப கவனமாயிருங்க. உங்க இருதயம் உண்மையிலே உடையும் ஆனால் கர்த்தர் உங்களை தாண்டி போகவே முடியாது. உங்க கண்ணீர் அவர் துருத்தியில மட்டும் வைக்கல, அந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டே நிக்கிறார். இந்த அழுறாங்களே, இவங்களை தாண்டி நான் எப்படி போவேன்? அதான் கர்த்தருடையதான மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அதே நேரத்துல நீங்க ஒண்ணு மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கணும், நீங்க மார்த்தாளுடைய பிரேயரா மரியாளுடைய பிரேயரா? மார்த்தாளுடைய பிரேயர் ஆறுதலை கொண்டு வரும், இல்லைன்னு நான் சொல்லல. வசனம் உங்களை ஆற்றி தேற்றும், ஆறுதல் படுத்தும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுடைய கண்ணீர் இருக்க, அது கர்த்தரையே மாற்றும், கர்த்தருடைய டிசிஷனை மாற்றும். பல நேரங்களிலே அநேகருடைய அழுகை கர்த்தர் செய்ய வந்ததை நினைச்சு வேற ஒன்ன செஞ்சதெல்லாம் இருக்கு. பைபிள் அதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கு. அதுக்கு பின்னாடி நம்ம இன்னொரு சில காரியங்களை அதை நம்ம பார்க்க போறோம். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அதை தான் சொல்ல விரும்புறேன். நல்லா தேவ சமூகத்தில் நீங்கள் எதுக்கு ஜெபிக்கிறீங்களோ அதை உண்மையா ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், அநேகர் ஃபோன் பண்றாங்க ஊழியக்காரங்களுக்கு. அந்த ஊழியக்காரங்க இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல அதை ஜெபம் பண்ண முடியுமா முடியாதுன்னு தெரியாது. பல நேரங்களில் எனக்கு அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். நாம வேற ஒரு மிக முக்கியமான வேலையில இருந்துட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கால், அந்த ஃபோன் காலில் அவங்க அழுவாங்க, உண்மையிலே இருதயம் உடைஞ்சு அழுவாங்க. நம்மளால அந்த அழுகையை தாண்டி போகவே முடியாது. இப்போ இங்க ஒரு முக்கியமான வேலையில இருப்போம், போனை எடுத்துருவோம், வேற வழி இல்லை, இப்போ இந்த வேலையை நிறுத்தவும் முடியாது. நான் அந்த மாதிரி நேரத்தில் அவங்ககிட்ட சொல்லுவேன், நான் இதுக்கு அப்புறம் ஜெபம் பண்றேன், இங்க ஆஃபீஸில் சொல்லி ஜெபம் பண்ண சொல்றேன். ஒரு டீம் இருக்கு, அவங்க அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் இதுக்காக உண்மையா அழுது ஜெபம் பண்ற ஒரு டீம் இருக்கு, அந்த பிரச்சனைகளை எழுதி ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, என்னால முடியல, நான் வேற வேலையில போயிட்டு இருக்கிறேன்னா அந்த ஜெபத்தை நான் ஏதோ கடமைக்கு செய்து விட்டு போக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு உண்மையான அந்த ஜெப குறிப்பை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், சிலருடைய ஜெப குறிப்பு அந்த ஜெப குறிப்புக்கு ஜெபமிக்க வேணான்னு தோணும். சிலர்லாம் போன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த ஜாதியில இந்த மாதிரி எனக்கு ஒரு மருமக வேணும், நீங்க தான் எங்களுக்காக எப்படியாவது ஊக்கமா ஜெபம் பண்ணணும். நான் அதுக்கு நான் பண்ணவே மாட்டேன். இதெல்லாம் ஜெப குறிப்புக்குள்ளேயே வராது. பர்டிகுலர் கேஸ்ட்ல பர்டிகுலர் படிச்ச இந்த உயரத்துல எங்களுக்கு ஒரு மருமக வேணும்பாங்க. இதுக்கெல்லாம் இந்த ஜெபத்துக்கெல்லாம் அது அவங்களாச்சு ஆண்டவராச்சு, அது அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். அதே நேரத்தில் ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், தன் கணவன் மனைவிக்குள்ள நடக்கிறதான குழந்தையின்மை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அவங்க கிராஸ் பண்ணி அதை சகிக்க முடியாம, வாழ்க்கையை நடத்த முடியாம, என்ன செய்யறதுன்னு தெரியாம போன் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உண்மையா அழுது ஜெபம் பண்ணக்கூடியதான ஒரு ஊழியன் தேவை. அந்த மாதிரி நிறைய ஊழியர்கள் இருந்தார்கள், இப்ப அது குறைஞ்சிருச்சு. அப்படி நாம ஊழியர்கள் அவருடைய பிரச்சனையை நம்முடைய பிரச்சனையா எடுத்துக்கிட்டு உண்மையா ஜெபம் பண்ணோம்னா அங்க நிச்சயமா ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் கர்த்தர் கொடுக்குற ரிசல்ட்டா இருக்கும். பல நேரத்தில் ஊழியர்களுக்கு கூட தோணுது, நாம அவங்க ஜெபம் பண்றோம், ஒன்றும் நடக்கலையே. நடக்கும். அவங்க கண்ணீருக்கு கர்த்தர் கண்டிப்பா பதில் கொடுப்பார். கூட நம்ம கண்ணீரும் இருந்துச்சுன்னா, மரியாளுடைய கண்ணீரோடு கூட இயேசுவின் கண்ணீரும் சேரும் போது லாசர் உயிரோடு கூட எழுந்திருப்பான். அதே மாதிரி ஒரு தேவையோடு ஒருத்தர் கண்ணீரோடு வரும்போது அதோட நம்ம கண்ணீரும் இருக்குமானால் கண்டிப்பாய் கர்த்தர் அங்கே பதில் கொடுப்பார். உங்களால முடியலையா, அதுக்கு ஒரு டீம் ஏற்பாடு பண்ணுங்க.
அதுக்கு உண்மையா ஜெபிக்கிறவங்கள, அந்த ஜெப பாரத்தோட இருப்பாங்க. ஒரு சிலருக்குலாம் அவங்களுடைய மினிஸ்ட்ரியே பிரேயர் மினிஸ்ட்ரி தான். எல்லாருடைய பாரத்தையும் தன் பாரமா எடுத்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் ஒவ்வொரு சபைக்கும் தேவை, ஒவ்வொரு ஊழியனுக்கும் தேவை. அப்படி பின்புலமான அவங்க தான் அந்த பேக் போன் மாதிரி இருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த ஜெப குறிப்பை கொடுத்து நீங்க ஜெபம் பண்ண சொல்லுங்க. உண்மையாய் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். இன்னைக்கு நாம அப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை செய்ய போறோம். ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். நீங்கள் அழுது ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயம் ஆண்டவர் பதில் கொடுப்பார். உங்கள் பிரேயர் ஒரு நாளும் வீணாய் போகாது.